புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 12 தொடக்கம் 15 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூயாவியினுடைய பெருவிழாவுக்கு பிற்பாடு திருச்சபை கொண்டாடுகின்ற மிக முக்கியமான அதியுன்னதமான ஒரு சிறப்பான பெருவிழா மூவொரு கடவுளினுடைய பெருவிழா, தூய தம திருத்துவ பெருவிழா என்றும் அது அழைக்கப்படுகின்றது. ஒன்றாய் மூன்றாகி, மூன்றாய் ஒன்றாகி, வாழ்வாகி வழியாகி ஒளியாகி, நிறைவாகி சிறப்பான அன்பாகி என்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மூவொரு கடவுளினுடைய வல்லமையை பற்றி இன்று நாங்கள் சிறப்பாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறை உறவினுடைய மேன்மைக்குள்ளே, இந்த திருச்சபையினுடைய உன்னதமான விசுவாசத்துக்குள்ளே, நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் பார்க்கின்றது இந்த மூவொரு கடவுளினுடைய வல்லமையை பார்க்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவி என்கின்ற மூவொரு கடவுளும் ஒன்றாக இணைந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய அத்தனை செயற்பாடுகளையும் வழிநடத்தி நிறைவாக்கி சிறப்பாக்கி அவர்கள் வாழ்வித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். தந்தையாகிய இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறார் என்று பார்க்கிறோம். சுதனாகிய மகனாகிய கடவுள் இந்த உலகத்தை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொள்ளுகிறார். பரிசுத்தாவியாகிய கடவுள் இந்த உலகத்தோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மெய்ப்பிப்பதற்கான ஒரு சிறப்பான நாள் தான் இந்த மூவொரு கடவுளை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற ஒரு அற்புதமான நாள். தந்தை, நீர் என்னுள்ளும் நானும் உள்ளும் இருப்பது போல அவர்களும் நம்முள் ஒன்றாக இருக்கும்படி மன்றாடுகிறேன் என்று யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே இயேசு தந்தையை பார்த்து சபிப்பார். தந்தையே, நீர் என்னுள்ளும் நானும் உள்ளும் இருப்பது போல அவர்களும் நம்முள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சபிக்கிறேன் என்று சொல்லுவார். அதே போல் நாங்கள் எத்தனையோ இடங்களிலே இந்த மூவொரு கடவுளினுடைய வல்லமையை நாங்கள் சிறப்பாக அனுபவித்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். இந்த திருமுழுக்கு பெறுகின்ற அந்த நேரத்திலே வானம் திறந்ததையும் தந்தையினுடைய குரல் ஒலி கேட்டது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலி கேட்கிறது. அப்போது ஆவியானவருடைய வல்லமை புறா வடிவிலே இறங்கி அவர் மீது தங்கியதை கண்டிருக்கிறார்கள். ஆகவே தந்தையும் சுதனும் மகனும் இந்த ஆவியானவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே கடவுள் கொள்கைக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரே கடவுள் 3 ஆட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூவொரு கடவுளினுடைய வல்லமை தந்தை, மகன், தூய ஆவி என்கின்ற வல்லமையோடு இணைக்கப்பட்டு இந்த மூவொரு கடவுள் எங்களோடு எப்போதுமே இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மோயிசனுடைய காலத்திலே நாங்கள் பார்க்கலாம். முச்சடி எரிந்து கொண்டு இருந்தது. மோயிசன் அதை பார்ப்பதற்காக அருகிலே போவான். அப்போது ஒரு குரலொலி கேட்கிறது, நீ அணுகி வராது, நீ நிற்கின்ற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது, எனவே உன்னுடைய காலணிகளை கலட்டி விட்டு வா என்று சொல்லப்படுகிறது. எகிப்திலே என்னுடைய மக்கள் விடுகின்ற துன்பத்தினுடைய கூக்குரல் என்னுடைய செவிகளை கட்டி இருக்கிறது. நான் இந்த மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும், அதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னபோது மோயிசன் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பான். நான் அங்கே போகின்றேன் பார்வோனுக்கு முன்னிலையில், உன்னை யார் அனுப்பினார் என்று சொன்னால் நான் எதை சொல்லுவது, உம்முடைய பேர் என்ன என்று கேட்பான். அப்போது ஆண்டவர் சொல்லுகிற பேர் இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லுவார். அதே போல இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே என்றும் சொல்லப்படுகிறார். அந்த ஒருமைக்குள்ளே பன்மையும் அந்த பன்மைக்குள்ளே ஒருமையும் ஒன்றாக சங்கமித்து கொண்டிருக்கிறது. நான் என்றாலும் நாம் தான், இங்கே நாம் என்றாலும் நான் தான். ஆகவே ஒரே கடவுள் கொள்கைக்குள்ளே மூவொரு கடவுளினுடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தந்தையாக, மகனாக, பரிசுத்த ஆவியாக வல்லமையோடு அவர்கள் நிறை வல்லமையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இன்றைய நாளில் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வயதான முதியவர் ஒருவர்
மரணப்படுக்கையில் இருந்திருக்கிறார். தனக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளும் அவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர்களுக்குள்ளே சில விடயங்கள் கசப்பாக இருந்திருக்கின்றன. அதனாலே அவர் இந்த 3 பேரையும் அவர் அழைக்கின்றார். அழைத்து அவருக்கு ஒரு பரீட்சை வைக்க அவர்கள் விரும்பினார். அந்த முதியவர் மரண படுக்கையில் அவர் இருக்கின்றார். தன்னுடைய 3 பிள்ளைகளையும் 3 மகன்களையும் அவர் கூப்பிடுகின்றார். கூப்பிட்டு விட்டு தன்னுடைய படுக்கைக்கு அடியிலே இருந்த தடிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு அந்த தடிகள் கனத்தடிகளாக இருந்தன. அவற்றை தூக்கி தன்னுடைய மூத்த மகனிடத்திலே கொடுத்தாராம். இந்த தடிகளை நீ அப்படியே வைத்து உடைத்து காட்டு என்று சொன்னாராம். அவனால் உடைக்க முடியவில்லை, என்னால் கனத்தடிகள் ஒன்றாக கட்டப்பட்டு இருந்தது. 2ஆம் மகனிடத்திலேயும் சொல்லுவாராம், நீ இந்த தடிகளை உடைத்து தா என்று சொல்லி, இந்த மரக்கட்டைகளை நீ உடைத்து தா. அவனாலும் அது முடியவில்லை. 3ஆவது மகனிடத்திலேயும் கொடுப்பாராம், இந்த மரக்கட்டைகளை நீ உடைத்து தா, இந்த தடிகளை நீ உடைத்து தா என்று சொன்னால் அவன் சொன்னால் அது முடியவில்லை என்று ஒன்றாக கட்டப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த தந்தை சொல்லுவாராம், சரி உங்களால் இதை உடைக்க முடியவில்லை, ஆகவே என்ன செய்யுங்கள், ஒவ்வொரு தடியாக எடுத்து விடுங்கள், ஒவ்வொரு மரக்கட்டையாக எடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மரக்கட்டையை வைத்து கொண்டு இலகுவாக அதை முறித்தார்களாம். அப்போது ஒரு பாடத்தை இந்த முதியவர் தன்னுடைய மகன்களுக்கு சொல்லுவாராம். கூட்டாக கட்டாக இருக்கிற போது யாருனாலும் அதை உடைத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தனித்தனியாக இருக்கிற போது எங்களை பலரும் உடைத்து விடுவார்கள். நீங்கள் 3 பேரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கிற போது உங்களை யாருனாலும் எதுவுமே செய்து கொள்ள முடியாது, உங்களை உடைக்க முடியாது, உங்களை முறிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் தனித்தனியாக வாழ விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களை இலகுவாக உடைத்து கொள்ள முடியும் என்று சொல்லுவாராம். இதில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த கதையினூடாக புரிந்து கொள்ள முடியும். 3 கடவுள் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுளினுடைய வல்லமையை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்வார், நான் போகிறேன், துணையாளரை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுவார். அதனாலே ஆண்டவர் இயேசுவின் துணையாளரை நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அவர் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஆவியினாலே அபிஷேகப்படுத்தப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு ஆவியினாலே பூரித்து கொள்ளுகின்றார். ஆண்டவர் இயேசு நற்செய்தியை அறிவிக்கின்ற போதெல்லாம் ஆவியினுடைய வல்லமை அவர் மீது நிறைவாக ஊற்றப்படுகிறது. அதனுடைய வல்லமையினோடு அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே செய்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அலகையினாலே அவர் சோதிக்கப்படுமாறு ஆவியினாலே பாலின் நிலத்துக்கு அவர் போகின்றார் என்று பார்க்கிறோம். ஆவியினாலே அவர் திடம் பெறுகிறார் என்று பார்க்கிறோம். ஆவியினுடைய வல்லமையை பெற்று இந்த உலகத்துக்குள்ளே அவர் தன்னுடைய பணி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். முழுவதுமாக ஆவியினுடைய வல்லமை அவரோடு திரிந்திருக்கிறது. இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்ட ஒரு தந்தையே என்று சொல்லுவார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தருளும் என்று சொல்லுவார். அந்த நேரத்தில் அவர் தந்தையை நோக்கி கூக்குரல் இடுகின்றார். இந்த எல்லாவற்றையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஆவியினுடைய வல்லமை எப்போதுமே ஒன்றாக இருந்து இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை இந்த 3 கடவுளினுடைய வல்லமைக்குள்ளே நாங்கள் சிறப்பாக பார்க்க முடியும். அதாவது ஒரே குடும்பமாக ஒரே இயக்கமாக ஒரே உறவாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சென்று எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்கின்ற அழைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே தந்தை, இங்கே மகன், இங்கே ஆவியினுடைய ஒற்றுமையை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். இந்த 3 இடத்தாலும் பணியாலும் பிரிந்திருந்தாலும் ஒரே கடவுளாக அவர்கள் இருக்கின்றார்கள். தந்தையாகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். சுதனாகிய கடவுள் இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளுகிறார். பரிசுத்தாவியாகிய கடவுள் இந்த உலகத்தோடு எப்போதுமே வழிநடந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்தாவி இந்த உலகத்திலே வழிநடக்கிறார் என்று சொன்னால் இயேசு இங்கே இல்லை என்று அர்த்தம் அல்ல. இயேசுவும் ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறார். மத்தேயுனுடைய கடைசி வார்த்தையை நாங்கள் பார்க்கலாம். நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு எங்களோடு எப்போதுமே இருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் திருப்பலியினுடைய ஆரம்பத்திலே சொல்லுகிறோம். திருப்பலியை நாங்கள் தொடங்குவதே தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே என்றுதான் நாங்கள் தொடங்குகிறோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை தந்தையாகிய கடவுளினுடைய அன்பும் இயேசுவினுடைய அருளும் தூய ஆவியினுடைய நட்புறவும்
உங்கள் எல்லாரோடும் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. இது இறை வல்லமையினுடைய வார்த்தைகளை நாங்கள் பேசுகிற போது அன்பானவர்களே, மூவர் கடவுளினுடைய ஆழமான உறவினுடைய மேன்மை அங்கே முற்று முழுதாக சங்கமித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். எனவே இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு பெருவிழா, மூவர் கடவுளுக்கு நாங்கள் வல்லமையாக நாங்கள் விழா எடுக்கின்ற ஒரு சிறப்பான நாள். மூவரு கடவுள் ஒற்றுமையின் அடையாளமாகவும் சமத்துவத்தினுடைய சங்கமமாகவும் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ளுகிறோம். இயேசு யோவான் 14 சொல்லுவார், நானும் தந்தையும் ஒன்றே என்று கூறி தந்தைக்குள்ள உறவையும் அன்பையும் இயேசு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை நாங்கள் தெளிவாக பார்க்க முடியும். எல்லா இடங்களிலேயும் இயேசு தன்னையும் தந்தையையும் சேர்த்து சேர்த்து பேசிக்கொண்டே இருப்பார். ஆவியினுடைய வல்லமை பற்றி கதைத்து கொண்டே இருப்பார். நாங்கள் தினமும் அன்பானவர்களே இந்த மூவரு கடவுளினுடைய வல்லமையோடு தான் எங்களுடைய நாள்களை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஒரு நாளை நாங்கள் முடிக்கிற போதும் இந்த மூவரு கடவுளினுடைய வல்லமையோடு தான் நாங்கள் ஒரு நாளை நிறைவு செய்து கொள்ளுகிறோம். ஆகவே ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் விவாதத்துக்குரியவர் அல்ல, வாழ்ந்து காட்டப்பட வேண்டியவர், ஆராயப்பட வேண்டியவரும் அல்ல, அனுபவிக்கப்பட வேண்டியவர், அலசி பார்க்கப்பட வேண்டியவரும் அல்ல, அன்பு செய்யப்பட வேண்டியவர், புரிந்து கொள்ள முடியாத புதிரும் அல்ல கடவுள், புது வாழ்வை பொழியக்கூடியவர் தான் எங்கள் கடவுள், வேறுபடுத்தப்பட வேண்டியவர் அல்ல கடவுள், ஒற்றுமைக்கு உரமிடப்பட வேண்டியவர். எல்லாவற்றையும் நாங்கள் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த மூவரு கடவுளுடைய வல்லமை எங்களுடைய வாழ்வாக்க முடியும். ஏன்னா இந்த மூவரு கடவுளுடைய வல்லமை தான் எங்களோடு எப்போதுமே சங்கமித்து நாங்கள் வாழுவதற்கு அது உந்து சக்தியாக இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், அருமையான நாள். நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை அனுபவிப்பதற்கு, தந்தையாகிய கடவுளினுடைய அன்பின் சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகத்திலே போவதற்கு, ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்களாக இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு இன்றைய நாள் எங்களை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த பெருவிழா எங்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான விடயம், அருளும் அன்பும் நட்புறவும் முற்று முழுதாக இந்த மூவரு கடவுளுக்குள்ளே சங்கமித்தது போல அதே அருளையும் அதே அன்பையும் அதே நட்புறவையும் நாங்களும் பிறரோடு கொடுக்கவும், அந்த பிறரை நாங்கள் வாழ வைக்கவும் தொடர்ந்தும் சிறப்பாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுவோம். ஆகவே இந்த மூவரு கடவுள் எங்களோடு எப்போதுமே வாசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்கிற பிள்ளைகளாக தொடர்ந்தும் நாங்களும் செபிப்போம். ஆமென்.